கிருணி பழம் ஜூஸ் செய்கிறதுக்கு கிருணி பழத்தை நம்ம கொல்லையில் பப்பாளி பறிக்கிறப்ப ரெண்டாக நறுக்கி விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட தருவோம்ல, அதே மாதிரி நறுக்கிடலாம். தோல் சீவி நறுக்கணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதில் செய்ய ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விதைய எடுத்துகிட்டு நடுப்புற கொஞ்சம் எடுத்து சுரண்டி போட்டுடணும். போட்டுட்டு இந்த கரண்டியை வச்சு இப்படி சுரண்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அரைப்பழம் போட்டோம்னா 4-5 பேர் நல்லா தாராளமாக குடிக்கலாம். அரைப்பழம் போட்டு மிக்ஸியில் போட்டு அதில் வந்து 1/2 டம்ளர் சீனி போட்டுருங்க. 1/2 டம்ளர் சீனி போட்டு 1 டம்ளர் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸியில் நல்லா அடிச்சுக்கிட்டு நல்லா அரைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு ஐஸ் கட்டி போட்டு அதை 2 பல்ஸ் விட்டு ஊற்றின பிறகு மறுபடியும் 1 கிளாஸ் பாலை ஊற்றி நல்லா கலக்கி கிருணி ஜூஸ் ரெடி ஆயிடும். கலக்கிட்டோம்னா நொங்கு ஜூஸ் செய்கிறதுக்குமா நொங்கு வாங்கி நல்லா தோலை சுத்தமாக உரித்து எடுத்து வச்சுரு. உள்ள தண்ணியெல்லாம் வீணாக்காமல் அதிலே ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றி நல்லா அதில் என்ன செய்ய 5 கிளாஸ் ஜூஸ் போடுறதுக்கு அந்த நொங்கை நல்லா உரித்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1/2 டம்ளர் சீனி போட்டுரு. சீனி போட்டு நல்லா கையால் நல்லா பசைஞ்சு விட்றணும். மிக்சிலெலாம் போடக்கூடாது. மிக்சியில் போட்டால் டேஸ்ட்டு போயிடும். கையால் நல்லா பனைஞ்சிடணும். நல்லா பனைஞ்சிட்டு 1/4 லிட்ரு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை என்ன செய்யணும், அதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு எசன்ஸு எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த நொங்கு வாசமே நல்லா சூப்பராக இருக்கும். 1/4 லிட்ரு பாலை ஊற்றி நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சு நல்லா கூலிங்காக குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்.